ஆட்சி பெற ரிஷபராசியில் ஆட்சி மேஷராசியிலிருந்து இடம்பெயர்ந்து 24/2026 முதல் 15/5/2026 ஆட்சி பெற்று ரிஷபத்திலே இருக்க போறாரு. அதால நம்மளுக்கு எதனா யோகம் தருமா? கண்டிப்பாக யோகம் இந்த குட் டைம் த ஸ்டார்ட் நோன்னு எத்தனையோ முறை சொல்லிட்டார். மகர ராசிக்காரங்களுக்கு இனிமேல் வருகின்ற காலங்கள் எல்லாமே இந்த குட் டைம், வருகின்ற காலம் எல்லாமும் எல்லா கிரகமும் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று எல்லாத்தையும் செய்யறதுக்கான காலம் என்று நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை திருப்பி பழையபடி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை எல்லாம் கிடைக்க போதுன்னா இந்த சுக்கிரனுடைய பயிற்சி மூலியமே கன்ஃபார்ம். முதல்ல சூரியனுடைய பயிற்சி அவங்களுக்கு சாதகத்தை கொடுக்கும், அதுக்கப்புறம் சுக்கிரனுடைய பயிற்சி சாதகத்தை கொடுக்கும், அதுக்கப்புறம் குருவோட பயிற்சி எல்லாமே சாதகத்துக்கும். அப்போ எல்லாமே இவங்களுக்கு சரிவரை என்று சொல்லக்கூடிய அமைப்பு, வேலைக்கான அமைப்பு உண்டு, கல்விக்கான அமைப்பு உண்டு, புகழுக்கான அமைப்பு உண்டு, எல்லாமே பயிற்சிக்கான அமைப்பு உண்டு. 5 என்பது புகழ் தருகின்ற இடம். அப்போ 5ஆம் இடத்துலேருந்து நேரடியாக இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கும். அப்போ லாபம் தருகின்ற விஷயமும் இருக்கும். நான் தொழில் செஞ்ச லாபமே அடையலைன்னு சொல்கிறவங்க எல்லாருக்கும் இனிமேல் மகர ராசிக்காரங்க அனைவருக்கும் வெற்றி சார்ந்த விஷயம். ஐயா, வேலைக்கான அமைப்பு இது வரைக்கும் 100% கிடைக்காம போனவங்களுக்கு 101% கிடைக்க போகுது. வேலைக்கான அமைப்பு கன்ஃபார்ம் பண்ணிங்க. ஒரு ஜாப்புக்கான அமைப்பு, நான் தொழில் செஞ்சால் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக உண்டு. வெளியூர் பயணங்கள் என்பது அதிகரிக்கும். சுற்றுலா செல்கிற மாதிரி இருக்கும், அரசியலில் ஈடுபடுற மாதிரி இருக்கும், வின் பண்ணியே வெளியே வந்துடுவீங்க. அதெல்லாம் எதுவுமே தடையே கிடையாது. மகர ராசி இனி வெல்லக்கூடிய காலம் என்றே சொல்லும். நல்லவை அனைத்தும் இந்த ஆட்சி பெறுகின்ற சுக்கிரனால் மகர ராசிக்காரங்க ஒரு உயர்ந்த இடத்துக்கு செல்ல போகிறாங்க. எல்லா மேடை என்று சொல்லக்கூடிய பிரபலமாக மாறத்துக்கான காலமாக மாறும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.